இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வெல்டிங். வெல்டிங் வந்து ஜென்ரலாக மெட்டலுக்கு தெரிஞ்சதான். ஜாயினிங் ஆஃப் டூ மெட்டல்ஸ் பை ஹீட் அண்ட் ப்ரெஷர் ஆர் பை போத். இப்போ ஹீட்டும் ப்ரெஷரையும் வச்சு தான் வெல்டிங் வந்து ப்ராசஸ் நடக்குது. ஸோ அந்த ஹீட்டும் ப்ரெஷர் வச்சு வெல்டிங் எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா ஃபியூஷன் வெல்டிங் அண்ட் ப்ரெஷர் வெல்டிங். ஃபியூஷன் வெல்டிங்னா வெல்டிங் இஸ் டன் பை யூஸிங் ஒன்லி ஹீட்டு. இப்போ அது எப்படி சொல்லலாம்னா, இது ஒரு மெட்டல் பீஸ், இது ஒரு மெட்டல் பீஸ், ரெண்டு மெட்டல் பீஸும் இப்படி வச்சுருக்காங்க. இது இப்போ ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம். இது ஃபில்லர் ராட், இதை இப்போ எட்ஜில் வச்சுருக்காங்க. இதை வந்து வெல்டிங் டார்ச்சோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட் வந்து ஃபில்லர் ராடை வந்து மெல்ட் பண்ணி இது மோல்டன் மெட்டல் மோல்ட் ஆகி இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த ஸ்பேஸில் வந்து விழும். இப்படி விழுந்ததுக்கப்புறம் இதை வந்து அப்படியே சாலிடிஃபை ஆக விட்டுருவாங்க. சாலிடிஃபை ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து தேவையான டிசைடு ஷேப் கிடச்சிரும். இதான் வந்து ஃபியூஷன் வெல்டிங். ஃபியூஷன் வெல்டிங்லேயே வந்து மற்ற டைப்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங், அதேமாதிரி எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங், அதுமாதிரி நிறைய டைப்ஸ் வரும். இப்போ ப்ரெஷர் வெல்டிங் என்னென்னா, இது ஹீட் அண்ட் ப்ரெஷர் ரெண்டும் சேர்த்து கொடுக்குறது தான் ப்ரெஷர் வெல்டிங். அதே ப்ராசஸ் தான் ஹீட் வெல்டிங் ப்ராசஸ் தான். இப்படி ஃபில்லர் ராட் வந்து வச்சு மெல்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. மெட்டல் வந்து நம்ம சாலிடிஃபை விட மாட்டோம். ரெண்டு சைடும் எந்த சைடு நம்ம மெல்ட் ஆகணுமோ அந்த சைடு இப்படி மெக்கானிக்கல் ப்ரெஷர் அப்ளை பண்ணதுனால அது ஜாயிண்ட் ஆகிரும். இதான் வந்து ப்ரெஷர் வெல்டிங். ப்ரெஷர் வெல்டிங்கோட டைப்ஸ் என்னன்னா தெர்மிசிக் வெல்டிங் அண்டு பீம் வெல்டிங், ஸ்பாட் வெல்டிங், இதெல்லாம் ப்ரெஷர் வெல்டிங்கில் வரும். தேங்க்யூ.